மாரி செல்வராஜ் போய் களத்துல நிக்கிறார். திரைப்பட இயக்குனர், சமூக நீதி சிந்தனை உள்ளவர். ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அவரு ஊரு வெள்ளத்துல மூழ்கி போச்சு. அவர் ஊர்ல மக்களை மீட்டெடுப்பதுல சிரமம் இருக்கு. மக்களை தொடர்பு கொள்ள முடியல. கொத்து கொத்தாக கிராமமாக வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிற நிலையில் தான் பிறந்து வளர்ந்த ஊரில், தன்னுடைய உற்றார் உறவினர் இருக்கக்கூடிய ஊரில், தன்னுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய ஊரில் இப்படி ஒரு பேரிடர் நேர்ந்து விட்டது என்கிற துடிப்புல அவர் ஓடோடி போறாரு. யாரா இருந்தாலும் போதானே செய்வோம். ஆனா நேற்றிலிருந்து பாருங்கள், மாரி செல்வராஜை குறிவைத்து இவர் என்ன பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரா, இவர் என்ன அவரா, இவர் என்ன இவரா, ஏன் மாரி செல்வராஜ் யார் என்பதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை. அதுவே கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது இரவு முழுவதும். உடனே தன்னுடைய போன் ஆன் பண்ணி விஷால் ஒரு வீடியோ போடுறாரு. அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு அடியில தண்ணி தேங்கிருச்சான். வீட்டுக்கு வெளியே ஒரு அடியில தண்ணி தேங்கின உடனே ஏன் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வந்துருச்சுன்னு வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ போட்டவரை இவங்க எப்படி சித்தரிச்சாங்க? விஷால் தான் மிகப்பெரிய போராளி அப்படின்னாங்க. ஊரே வெள்ளத்துல மூழ்கிருச்சுன்னு சொல்லி ஊருக்கு ஓடி போய் உதவு போனவரை எப்படி சித்தரிக்கிறாங்க? விஷாலை போராளியாக கடந்த வாரம் சொன்னவர்கள் மாரி செல்வராஜை கோமாளியாக சொல்கிறார்கள் என்றால் இங்கேதான் பெரியார் தேவைப்படுகிறார். நாடாளுமன்றம்னு கட்டிடம் புதுசா இருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே நாடாளுமன்றம் இருக்கிறதா? இல்லை, எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள். என்ன கேட்டாங்க? நாடாளுமன்றத்திற்குள் நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. எப்படி இந்த தாக்குதல் நடந்ததுன்னு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கப்பான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அவையில கேட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண, சரி அது நீ பண்ணிட்ட. அவைக்கே போகாத எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சேலம் பார்த்திபன் அவைக்கே போவல், டெல்லியில இல்ல, அவரும் சஸ்பெண்ட். டெல்லி பத்திரிகையாளர்கள்லாம் அது என்ன வண்ண புகை குப்பியை வச்சு விளையாடுறாங்க. இதை யார் முதல்ல காட்டுறதுன்னு சிரிக்கிறாங்க. கடந்து சிரிச்சு விளையாடுறாங்க. நாடாளுமன்றம் தாக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு காமெடி செய்கிறார். A2B ஓனர்ட்ட போனா அவர் பெரியார பத்தி பேசுறாரு. சரி, இந்த சர்ச்சையை குறித்து சேலம் RR பிரியாணி ஓனர்ட்ட போனா அவரும் பெரியார குறித்து பேசுறாரு. எங்க போனாலும் ஆமா, நான் சாமியையும் கும்பிடுறேன், பெரியாரையும் மதிக்கிறேன். அடிச்சுட்டு போயிட்டான மனுஷன், அப்படி ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான. பெரியார்னா முஸ்லீமும் பேசுறான், பெரியார்னா கிறிஸ்தவனும் பேசுறான், பெரியார்னா இந்துவும் பேசுறான், பெரியார்னா பகுத்தறிவாளரும் பேசுறாங்க. சரி, பகுத்தறிவாளர்கள் பேசுவாங்க, கருஞ்சட்டை தோழர்கள் பேசுவாங்க. இவங்களாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட கேட்பானுங்க, நீ முஸ்லீம் தானே, நீ ஏன் பெரியார நீ சாமி நீ கடவுள் இல்லைன்னு சொல்லுவியா? பெரியாரை பற்றிய ஆழமான புரிதல் நமக்கு இருக்கிறது இல்லையா? அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அவன் டிஸ்டர்ப் ஆகிறான் நம்மளெல்லாம் பார்த்தா. அந்த அளவுக்கு பெரியார் அசல் எதிரியை அடையாளம் காட்டி விட்டு போனவர். யார வேணாலும் ஏத்துக்குவாங்க, பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. பன்றி முகத்தை வைத்தவரை வரைந்தது கூட தோழர்கள் அவ்வளவு பாசிட்டிவா அதை எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மீண்டும் அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர் விவாதமாவார். தந்தை பெரியார் நினைவு நாள் என்பது ஒரு நாள். நினைவு நாளில் மட்டும் நினைவு கூறப்படக்கூடியவர் அல்ல பெரியார். நினைவு நாள் என்று ஒரு நாள் தான் வருகிறது. ஆனால் எந்நாளும் நமக்கு அவருடைய நினைவுதான். அவரை நீக்கிவிட்டு, அவரை மறந்துவிட்டு, அல்லது அவரை நினைக்காமல் இருந்துவிட்டு நம்மால் இந்த சமூகத்தில் நடமாடவே முடியாது. இந்த சமூகத்தில் நம்மால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மகத்தான தலைவர். அவரை பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள், அவரை பற்றிய அவதூறுகள், அவரை பற்றிய போலியான சித்தரிப்புகள், இவற்றின் ஊடாக நாளுக்கு நாள் அவர் வாசிக்கப்படுகிறார். அவர் நினைவு கூறப்படுகிறார். அவர் இளைஞர்கள் மத்தியில், அடுத்தடுத்த தலைமுறைகளின் மத்தியில் சென்று கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி மிகுந்த தலைவர் தந்தை பெரியார். அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் முரண்பாடுகளின் மொத்த உருவம் போல் தோன்றும். காந்தியை எதிர்த்திருக்கிறார். இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், காமராசர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆதரவு கொடுத்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றி இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன் என்று போராட்டம் நடத்தி இருக்கிறார்.
இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார். விடுதலை நாளை துக்க நாள் என்று அறிவித்திருக்கிறார். இது என்னடா இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? மேலோட்டமாக பார்க்கிறவர்களுக்கு பெரியார் முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று தோன்றும். திருக்குறள் மாநாட்டை நடத்தி இருக்கிறார், திருக்குறள் குறித்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்திருக்கிறார், தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒண்ணுக்கு ஒன்று பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்க. பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அப்படியே பிரமிச்சிருவாங்க, திகைத்து போய் விடுவார்கள். பெரியாரை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு. பெரியாரை புரிந்து கொள்வதற்கு அடிப்படை இந்த அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் காங்கிரஸை எதிர்த்தார்? சுயநலத்தின் காரணமாகவா? ஏன் காங்கிரஸை ஆதரித்தார்? சுயநலத்தின் காரணமாகவா? ஏன் தமிழ் மீது விமர்சனத்தை முன்வைத்தார்? தமிழ் மீதான வெறுப்பிலா? ஏன் திருக்குறளிலும் கூட அவர் மாற்று கருத்தை முன்வைத்தார்? திருவள்ளுவரை பிடிக்காமலா? ஏன் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்? நாட்டுப்பற்றின் காரணமாகவா? ரொம்ப கவனிக்கணும். அப்படியே தேசபக்தி பீரிட்டு கிளம்பி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றாரா? அல்லது அந்நியனுக்கு கைக்கூலியாகி ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது என்று சொன்னாரா? எதுவுமே கிடையாது. அனைத்திலும் அவரிடம் அடிப்படையாக இருந்தது மானுட நேயம், மனித நேயம், சமத்துவம், சமூக நீதி. சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எந்த கோட்பாடு சிக்கலாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் அவற்றுக்கு எதிராக இருந்தார் பெரியார். அவருடைய அடிப்படை அதுதான். மிக சிறந்த ஜனநாயகவாதியாக, மிக சிறந்த மனிதநேயவாதியாக, மிக சிறந்த ஆதிக்க எதிர்ப்பாளராக அவர் விளங்கினார். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இவை. அதில் எந்த முரண்பாடும் இல்லை. அவருடைய நிலைப்பாடுகளில் எந்த முரண்பாடும் கிடையாது. எல்லாம் வெளிப்படையானவை. எதையும் அவர் மறைக்கவில்லை. எந்த கருத்தையும் சொல்வதற்கு அவர் அஞ்சவில்லை. துணிந்து சொன்னார். நான் தான் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னார். இன்னொருத்தர் வாய் வழியா சொல்லல, அல்லது புனை பெயர்ல எழுதல, அவர் பெயரில் எழுதினார். அவரே பேசினார். நான் தான் பேசுறேன், பதிவு பண்ணிக்கோ என்று சொல்லி பதிவு செய்ய சொன்னவர். தன்னுடைய பேச்சு, தன்னுடைய எழுத்து தொகுக்கப்பட்ட போது அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர். ஆமா, இது என் பேச்சு தான், ஆமா இது என் சிந்தனை தான். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வார்களே, வெளிப்படைத்தன்மை, கொள்கையில் உறுதித்தன்மை. அந்த உறுதிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இன்றைக்கு வட இந்தியாவை கூட அவரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். அந்த கொள்கை உறுதிதான். சமயங்களை கடந்து அவர் இன்றைக்கு போற்றப்படுகிறார். நம்பிக்கையாளர்கள் கூட, இறை நம்பிக்கை உடையவர்களும் அவரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு களத்திற்கு வந்து நிற்கிறார்கள். சங்கிகள் போய் அவருடைய சிலைக்கு சேதம் விளைவிக்க போனால் ஐயப்பனுக்கு சாமிக்கு மாலை போட்டிருக்கிற ஒரு தோழர் வந்து அந்த சங்கியை சட்டையை பிடித்து இழுக்கிறார். அந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் அவருடைய தாக்கம் இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற தலைவர். அந்த ஒரு சர்ச்சை வெடித்தது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால். ராமருக்கு பெரியார் செருப்பு மாலை போட்டார், ஊர்வலத்தை நடத்தினார், துக்ளக்கு அப்போவே வந்து அதை அட்டப்படம் வெளியிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை வெளியிட்டது. ரஜினிகாந்த் அவர்கள் கூட அது பற்றி கருத்து சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது, பெரிய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. அப்ப ரஜினிகாந்த் தெரிவித்த கருத்தின் மீது விவாதங்கள் கட்டமைக்கப்பட்ட போது, விவாதங்கள் நடந்த போது, சபரிமலையில இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்குறாரு ஓ பன்னீர்செல்வம். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ரஜினிகாந்த் இப்படி கருத்து சொல்லியிருக்காரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. அவர் வந்து கருப்பு உடை அணிந்திருக்கிறார், கழுத்தில் மாலை இருக்குது, நெத்தியில் நல்ல விபூதியெல்லாம் போட்டிருக்காரு. பெரியார் இல்லை என்றால் நாங்கள் குப்பையில் தான் கிடந்திருப்போம், நாங்கள் இப்போது கோபுரத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த பக்கம் மதுரையில் செல்லூர் ராஜ் அவர்கள், அப்போ அவர் அமைச்சராக இருக்கார், அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்களுடைய
மகளுக்கு மறுமணம் நடந்ததே அது பெரியார் கொள்கையின் வெளிப்பாடு என்று சொன்னார். இரண்டு பேரும் யார்? இரண்டு பேரும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஒரு பியூர் திராவிட இயக்கமும் அல்ல. அது எவ்வளோ டைல்யூட் ஆகி நீர்த்து போய் கொள்கையெல்லாம் விட்டு அதில் கொஞ்சம் அந்த திராவிடங்கிற பெயரும் கொஞ்சம் நெஞ்ச கொள்கையும் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான், ஒரு அரசியல் கட்சி தான். அதை வழிநடத்திய தலைவர்கள் எல்லாம் அப்படியே பட்டறையில் புடம் போட்டு திராவிட இயக்க கொள்கையும் பெரியாரிய கொள்கையும் அந்த தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பாடம் நடத்தியவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட இயக்கத்திலும் கூட அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்தும் அதனுடைய முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜின் கருத்தும், இரண்டு பேரும் தீவிர கடவுள் பற்றாளர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் பெரியாரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் பெரியார் பெற்றிருக்கிற வெற்றி. இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டில் எல்லா திருவிழாவும் சிறப்பாக தான் நடக்குது. கள்ளழகர் ஆற்றில் இறங்குறார்னா அது ஏதோ ஒரு நாள் நிகழ்வாக சுருங்கி போய் விடுவதில்லை. அதற்கு முந்தைய ஏற்பாடுகள் என்பதும் அந்த நிகழ்வு என்பதும் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு லட்சோப லட்சம் மக்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் என்று சொன்னால் லட்சோப லட்சம் மக்கள் குழுமுகிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த திசையில் போனாலும் எல்லா கோயில்களிலும் திருக்கோயில்களிலும் மிகப்பெரிய அளவுக்கு லட்சோப லட்சம் மக்கள் திரண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த இடையூறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி லட்சோப லட்சம் பேர் கடவுள் நம்பிக்கையுடன் பயணிக்கிற இந்த மண்ணில்தான் லட்சோப லட்ச வாக்குகளை பெரியாரிய கொள்கையை பின்பற்றி அரசியல் இயக்கங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் போது நான் சொன்னேன், நாகப்பட்டினம் அவுரித்திடல் பொதுக்கூட்டத்தில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்னுடைய பிரச்சாரத்திற்காக வந்திருந்தார்கள். அந்த மேடையிலே நான் டிக்ளேர் பண்ணி சொன்னேன், திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர். திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, பெரியார் இயக்கம் நேரடியாக தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றாலும் நாகப்பட்டினத்தில் திராவிடர் கழகம் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது, பெரியார் இயக்கம் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது, நான் தான் அந்த வேட்பாளர், போட்டியிடுகிறேன், நான் திராவிடர் கழக வேட்பாளர் தான், பெரியார் இயக்க வேட்பாளர் தான் டிக்ளேர் பண்ணேன். இப்போ பெரியாரை சொன்னால் ஓட்டு கிடைக்காதுன்னா நான் டிக்ளேர் பண்ணி ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி வந்திருக்கிறேன். மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரியாரிய கொள்கையை சொன்னால் தமிழ்நாட்டு களத்தில் அதுதான் வாக்கை தவிர பெரியாரை எதிர்த்தால் அவர்கள் நோட்டாவுக்கு கீழே. அதுதான் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு எப்படி இந்த மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார் பெரியார், அந்த அளவுக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியிலும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தினார். நீங்க இதுல பெரிய வினோதமான காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த உணவு பிரச்சனை, உணவகங்கள் குறித்த பிரச்சனை வந்துச்சு. A2B ஓனர்கிட்ட போனா அவர் பெரியாரை பத்தி பேசுறாரு. சரி, இந்த சர்ச்சையை குறித்து சேலம் RR பிரியாணி ஓனர்கிட்ட போனா அவரும் பெரியாரை குறித்து பேசுறாரு. எங்க போனாலும் ஆமா நான் சாமியையும் கும்பிடுறேன், பெரியாரையும் மதிக்கிறேன், இரண்டையும் சேர்த்தே சொல்லக்கூடிய. இப்போ இவங்கெல்லாம் திராவிடர் கழகத்தில், திராவிடர் விடுதலை கழகத்தில் பெரியார் இயக்கங்கள்ல மெம்பர்ஸ் கிடையாது, கருஞ்சட்டை தோழர்கள் கிடையாது. அவர்களெல்லாம் தீவிர இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் பெரியார் நிறைந்திருக்கிறார். அந்த 99 ஒரு கடை இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, 99 காஃபி ஷாப், திண்டிவனத்துக்கு முன்னாடி கரெக்டாக 99 கிலோமீட்டரில் ஒரு கடை இருக்கும். அங்கே உணவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த இயற்கை முறையில் விளைந்த பொருட்களை வைத்து ரொம்ப சிறப்பாக அந்த உணவு தயாரித்து கொடுக்குறாரு. அவர் பேர் சாலமன். அவர் ஒரு கிறித்தவர். இப்போ நான் போயிருக்கும்போது பார்த்தேன், ஒரு போன மாதம் பெரியார் படம் வச்சிருக்கார் கடையிலேயே, பெரியார் படம் வச்சிருக்கிறார். சாலமன் கிறித்தவ நம்பிக்கை உள்ளவர், கடையின் முகப்பில் பெரியார் படம் இருக்கிறது. இப்போ போன வாரம் போனே படத்தை காணோம். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், என்னங்க போன மாதம் வரும்போது பெரியார் படம் இருந்துச்சு, இந்த மாதம் எங்க கழட்டிட்டீங்க? எங்க ரெனோவேஷன் பண்ணுறேன், வெள்ளை அடிக்கிறதுக்காக கழட்டி வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை.
திருப்பி மாட்டிடுவேங்கன்னு சொன்னார். அடுத்த 2வது நாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மாட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார். நீங்கள் நம்ப, நீங்கள் நான் பெரியார் படத்தை தூக்கிட்டேன்னு நினச்சிட்டீங்க, எனக்கு சங்கடமாக போயிடுச்சு, நான் ரெனோவேஷனுக்காக தான் தூக்கினேன் அப்படின்னு சொல்லி மாட்டி அனுப்புகிறார். எந்த அளவுக்கு அது இதெல்லாம் பல்வேறு நிகழ்வுகள். இதெல்லாம் இவங்கெல்லாம் இயக்கவாதிகள் கிடையாது, கவனிக்க வேண்டும். பப்ளிக் A to B ஓனர் ஒரு பொது ஜனம். இந்த பப்ளிக்ல ஒருத்தர். RR பிரியாணி ஓனர் இந்த மக்களில் ஒருவர். 99 காஃபி ஷாப் ஓனர் இந்த மக்களில் ஒருவர். அவங்க இயக்கவாதிகள்லாம் கிடையாது, பெரியார் பட்டறையில் படித்து வளர்ந்தவர்கள் கிடையாது, பெரியார் இயக்க ஏடுகளை படித்து உருவானவர்கள் கிடையாது. இந்த பொதுமக்கள் மத்தியில் இந்த தலைவன் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் இவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்காங்க இவங்கெல்லாம்? பெரியாரை சொன்னால் என்ன சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கு தெரியாதா? பெரியாரை பற்றி பேசினால் ஆதிக்கவாதிகள் எப்படி குறிவைப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாதா? தெரிந்தும் ஏன் பேசுகிறார்கள்? A to B குறிவைக்கப்பட்ட போது சேலம் RR பிரியாணி ஓனர் ஆமா நானும் சொல்றேன் என்று வாடண்ட வண்டியில ஏறாரு. எப்படி? ஏன்? அப்ப நீ எவ்வளவு சிக்கல் ஏற்படுத்தினாலும் எவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் தாண்டி நான் பெரியாருடன் நிற்பேன், பெரியாருக்காக நிற்பேன் என்று சொல்கிறார்கள் என்றால் பெரியார் என்கிற தனி மனிதருக்காக அல்ல. ஏனென்றால் பெரியாரை தனி மனிதர் அல்ல, பெரியாரை ஒரு தத்துவம், தத்துவத்துக்காக நிற்கிறார்கள், கொள்கைக்காக நிற்கிறார்கள். அப்படி என்ன கொள்கை? பெரியார் கொள்கை. RSS ஒரு கொள்கை வச்சிருக்கு. இப்போ பெரியாரை ஏன் நம்ம நினைவு கூறுறோம்? அதுவும் இன்றைக்கு இந்த நாடு போகிற போக்கில் பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார் தேவைப்பட்டதை விடவும் இன்று அதிகம் தேவைப்படுகிறார். பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியாரிய கருத்துக்களுக்கு இருந்த வீச்சை காட்டிலும் இன்றைக்கு அதிக வீச்சு அந்த கருத்துக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் வாழ்கிறோம், சூழப்பட்டிருக்கிறோம் எதிரிகளால். மிக நெருக்கடியான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம் இருக்காது, எதிர்கட்சிகள் இருக்காது, தேர்தலே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம்ல, அது உண்மை என்பதை இந்த ஒரு வார நிகழ்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம்னு கட்டிடம் புதுசா இருக்கு, கட்டிடத்தில் நாடாளுமன்றம் இருக்கிறது, அவைக்கு வெளியே பார்ப்பதற்கு நாடாளுமன்ற அவை இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே நாடாளுமன்றம் இருக்கிறதா? இல்லை, எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள். இந்திய ஜனநாயக வரலாற்றில், விடுதலை இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை காரணமே இல்லாமல் இடைநீக்கம் செய்து வெளியேற்றிய ஒரு வரலாறே கிடையாது. எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சியிலும் கூட, இருண்ட ஆட்சியிலும் கூட இப்படிப்பட்ட அவலமான காட்சி அரங்கேறவில்லை. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கேட்டாங்க? ஏம்பா, நாடாளுமன்றம் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்திற்குள் நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. எப்படி இந்த தாக்குதல் நடந்ததுன்னு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கப்பான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அவையில் கேட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண, சரி அது நீ பண்ணிட்ட. அவைக்கே போகாத எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சேலம் பார்த்திபன் அவைக்கே போவல், டெல்லியிலே இல்லை, அவரும் சஸ்பெண்ட். எங்க போயிட்டு இருக்கு இந்த ஜனநாயகம்? எவ்வளவு கேலி கூத்தாக போய் கொண்டிருக்கிறது. நாங்க நினைச்சதை செய்வோம், யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் திருநெல்வேலிக்கு முதலமைச்சர் போகல? நேற்று பூரா ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. 6 மாசமா மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் போகல. சரி, முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டாரு, பிரதமர் எங்க போயிட்டாரு? தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது, திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இந்தியாவில் தானே இருக்கின்றன. இந்தியாவினுடைய ஒரு தென் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்திருக்கிறது என்றால் பிரதமர் வரமாட்டாரா? உள்துறை அமைச்சர் வரமாட்டாரா? நிதி அமைச்சர் வரமாட்டாரா? எங்க போனா? எங்கே போனார்கள் அவர்கள்? அப்ப கேள்வியை எப்படி மடை மாற்றுகிறார்கள்? முதலமைச்சர் எங்க போனாரு? முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க போனாரு, நிதி கேட்க போனாரு. நீ நிதி கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களை தள்ளுற, எங்க நிதியை எங்களுக்கு தர்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல். பிரதமர் எங்க போனாரு? இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் பங்கேற்க போனாரு. தமிழ்நாட்டின் பேரிடரில் இருந்து மக்களை காப்பாற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் பிஜேபி என்கிற பேரிடரில் இருந்து இந்தியாவை காப்பாற்றுவது முக்கியம். ரெண்டை செய்ய வேண்டியிருக்கு. ரெண்டும் பேரிடர் தான், மிகப்பெரிய பேரிடர். எனவே அந்த பொறுப்பை உணர்ந்ததனால் 2 வேளையும் சேர்ந்து பார்க்க வேண்டிய நெருக்கடியில் முதலமைச்சர் இருக்கிறார். டெல்லிக்கு போனாரு.
காலையில் கூட்டத்தை போட்டார், கூட்டத்தில் பங்கேற்றார், மாலையில் பிரதமரை சந்தித்தார், வந்துட்டார், திரும்பி போகிறாரு திருநெல்வேலிக்கு. சென்னையில் வந்து வெள்ளம் வந்தபோது கடந்த வாரம் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வைத்து விட்டு களத்தில் தானே நின்றார் முதலமைச்சர். எல்லா நிகழ்ச்சியும் ஒத்தி வச்சுட்டு அப்போ என்ன பாராட்டினியா? இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் போல் உண்டான்னு கேட்டியா? அப்போ என்ன கேட்ட? அப்போ அவதூறு பரப்பனியா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலை! பேரிடரில் கூட இப்படி புரட்டு பேசுகிற, அவதூறு பேசுகிற ஒரு குணம், இதுதான் சங்கி குணம் என்பது. மாரி செல்வராஜ் போய் களத்தில் நிற்கிறார். ஒரு திரைப்பட இயக்குனர், சமூக நீதி சிந்தனை உள்ளவர். அவர் ஊரு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா, அவர் ஊரு வெள்ளத்தில் மூழ்கி போச்சு. அவர் ஊர்ல மக்களை வந்து மீட்டெடுப்பதில் சிரமம் இருக்கு. மக்களை வந்து தொடர்பு கொள்ள முடியல. கொத்து கொத்தாக கிராமமாக வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிற நிலையில் தான் பிறந்து வளர்ந்த ஊரில், தன்னுடைய உற்றார் உறவினர் இருக்கக்கூடிய ஊரில், தன்னுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய ஊரில் இப்படி ஒரு பேரிடர் நேர்ந்து விட்டது என்கிற துடிப்பில் அவர் ஓடோடி போறாரு. போய் களத்தில் நிற்கிறார். யாரா இருந்தாலும் போதானே செய்வோம். ஆனா நேற்றிலிருந்து பாருங்கள், மாரி செல்வராஜை குறிவைத்து இவர் என்ன பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரா, இவர் என்ன அவரா, இவர் என்ன இவரா? ஏன் மாரி செல்வராஜ் யார் என்பதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை. அதுவே கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது இரவு முழுவதும். உடனே தன்னுடைய போனை ஆன் பண்ணி விஷால் ஒரு வீடியோ போடுறார். அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு அடியில் தண்ணி தேங்கிருச்சான். வீட்டுக்கு வெளியே ஒரு அடியில் தண்ணி தேங்கின உடனே ஏன் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வந்துருச்சுன்னு வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ போட்டவரை இவங்க எப்படி சித்தரிச்சாங்க? விஷால் தான் மிகப்பெரிய போராளி அப்படின்னாங்க. ஊரே வெள்ளத்தில் மூழ்கிருச்சுன்னு சொல்லி ஊருக்கு ஓடி போய் உதவு போனவரை எப்படி சித்தரிக்கிறாங்க? விஷாலை போராளியாக கடந்த வாரம் சொன்னவர்கள் மாரி செல்வராஜை கோமாளியாக சொல்கிறார்கள் என்றால் இங்கேதான் பெரியார் தேவைப்படுகிறார். இந்த 2 அரசியல் நகர்வுகளையும், இந்த 2 நிகழ்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரியாரிய பார்வை வேண்டும். ஏன் சுமன் ஸ்ரீராமன் அவர்களுக்கு வந்து மாரி செல்வராஜை பார்த்து கோபம் வருது? ஏன் கோபம் கொப்பளிக்குது? ஏன் வலதுசாரிகள் இன்றைக்கு மாரி செல்வராஜை குறிவைக்கிறார்கள்? அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரோவில் போய் நின்று இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வழிகாட்டுற மாதிரி இருப்பார் ஜக்கி வாசுதேவ். இன்னைக்கு மீம்ஸ்ல போட்டு கலக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. மாரி செல்வராஜ் சொந்த ஊர்ல இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போய் நிற்கிறார். யார் வேணாலும் போய் நிற்கலாம். அதுக்கு வந்து இயற்கை பேரிடரை பற்றிய பார்வை இருக்கணும்னு இல்லை, அமைச்சராக இருக்கணும்னு இல்லை, யாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த குடிமகனும் ஒரு தன்னுடைய சக மனிதன் பாதிக்கப்படுகும் போது அங்கே போய் களத்தில் நின்று கை நீட்டுவது, உதவிக்கரம் நீட்டுவது, குரல் எழுப்புவது, அவருடைய குரலை அரசின் பார்வைக்கு தெரிவிப்பது என்பது கடமை. அந்த கடமையை, பொறுப்பை உணர்ந்த மாரி செல்வராஜ் களத்தில் போய் நிற்கிறார். ஆனால் இஸ்ரோவில் வந்து ஜக்கி வாசுதேவுக்கு என்ன வேலை? நாடாளுமன்ற திறப்பில் திரைக்கலைஞர்களுக்கு என்ன வேலை? கூப்பிட வேண்டிய ஜனாதிபதியை கூப்பிடாம தேவையே இல்லாத நடிகர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க விழா நடத்தினீங்களா? ஆதீனங்களை கூப்பிட்டு வச்சு செங்கோலை வச்சீங்களா? அதுதான் செய்யக்கூடாத வேலைகள். அங்கே அவர்களுக்கு என்ன வேலை என்பதுதான் கேள்வி. இங்க போய் பேரிடர்ல சொந்த ஊர் மூழ்கிட்டு இருக்கும் போது வந்து இங்கே நீ வந்து கேட்க முடியுமா? ஆனால் அதை கேட்காதவர்கள் இதை கேட்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை போலரைஸ் பண்றாங்க பாருங்க. எந்த அளவுக்கு இந்த வெறுப்பு மனநிலையை வளர்த்தெடுக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நடப்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். இதுவே நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்கள்லாம் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த பிடிபட்ட ஒரு 4 பேர் முஸ்லீம், அப்துல் காதர், ஒரு 4 பேர் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஜோ பைடன் பேசியிருப்பாரா மாட்டாரா? பிரிட்டன் பிரதமர் பேசியிருப்பாரா? இஸ்ரேல் பிரதமர் அறிக்கை விட்டிருப்பாரா? உலகமே அப்படியே கிட்டுக்கிட்டுங்கி போயிருக்கும். இந்திய நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல்னு பிரேக்கிங் நியூஸாக தான் ஓடி இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு? டெல்லி பத்திரிகையாளர்கள்லாம் அது என்ன வண்ணப்புகை குப்பியை வச்சு விளையாடுறாங்க. இதை யார் முதல்ல காட்டுறதுன்னு சிரிக்கிறாங்க, கடந்து சிரித்து விளையாடுறாங்க. ஏங்க, நாடாளுமன்றம் தாக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு காமெடி செய்கிறார்கள். இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் என்னவா இருக்கும்? இதுவே பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய சட்டமன்றத்தில் இப்படி நடந்திருந்தால் என்னவா இருக்கும்? இதுவே பரிந்துரை கடிதம் கொடுத்த எம்பி ஒரு எதிர்க்கட்சி எம்பியாக இருந்திருந்தால் என்னவா இருக்கும்? இதுவே ராகுல் பிரதமராக இருந்து
மோடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ராகுல் அவையில் இல்லாமல் மோடி அவையில் இருந்து இப்படி ஒரு இளைஞர்கள் உள்ளே புகுந்து நாடாளுமன்றத்தில் சேட்டை செய்திருந்தால் என்ன சித்திரம் வரையப்பட்டிருக்கும்? இப்படி 180 பாஜக எம்பிக்களை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தூக்கி சஸ்பெண்ட் செய்து வெளியே போட்டிருந்தால் இந்தியாவின் விவாதம் எப்படி நடந்திருக்கும்? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய பேரமைதி, எவ்வளவு பெரிய பேரமைதி! ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை அவர் இஸ்லாமியர் என்பதற்காக பிஜேபியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வளவு தரக்குறைவா பேசுறார். அவர் அவைக்கு உள்ளதான் இருக்கார். இதுவரையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த பரிந்துரை கடிதம் கொடுத்த எம்பி அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஏன்பா இப்படி நடந்துச்சு? அவன் எப்படிப்பா உள்ள வந்தான்? இவ்வளவு பெரிய அடுக்குகளை தாண்டி, பாதுகாப்புகளை வளையத்தை எல்லாம் தாண்டி எப்படி உள்ள வந்தான்? அவன் எம்பி எப்படி இவனுக்கு கடிதம் கொடுத்தான்னு கேட்ட எம்பிக்கள் வெளியே. எவ்வளவு பெரிய தாக்குதல் இந்த நாட்டின் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்க வேண்டியது யாரு? நீதி அமைப்புகள் தான் இதற்கு பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட போக்கை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த துறைக்கு, நீதித்துறைக்கு இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? மோடி அரசு எதை செய்தாலும் அதை வழிமொழியக்கூடியதாக இன்றைக்கு நீதி அமைப்பு மாறி இருக்கிறது. ராமர் கோயில் கட்டணுமா? கட்டுவதற்கு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை பறிக்கணுமா? பறிப்பதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். காஷ்மீருக்கு மட்டுமல்ல, இனி எந்த மாநிலத்திலும் புகுந்து இப்படி செய்யலாம் என்கிற அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கிறார்கள். ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்ற முடியும். ஒரு மாநிலத்தை எப்படி யூனியன் பிரதேசமாக மாற்ற முடியும்? மாற்றுகிறார்கள், அங்கீகரிக்கிறது நீதிமன்றம். ஒரு மாநிலத்தின் இப்படி சிறப்பு அந்தஸ்தை நீக்க வேண்டும் என்றால் அந்த மாநில அரசினுடைய கருத்தை கேட்க வேண்டும், ஒப்புதலை பெற வேண்டும். ஆனால் மாநில அரசை கேட்கணும் என்பதற்காக அந்த மாநில அரசையை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி விட்டு இப்படி நீ செய்கிறாயே, இது முறையா என்கிற கேள்வியை கேட்க வேண்டிய நீதிமன்றம். அதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சியாக இருக்க, இதில் போய் எப்படி கேட்க முடியும்னு அதையே பதிலாக சொல்லி இதுதான் தீர்ப்புன்னு சொல்றாங்க. அதுதான் கேள்வியே. நீ கேட்க வேண்டிய கேள்வி அதுதான், எப்படி இப்படி செஞ்சேன்னு. அதுதான் பதில். அதுதான் அப்படிதான் இருக்கு. அதை எப்படி நம்ம கேட்க முடியும்? எந்த அளவுக்கு இந்த நீதி அமைப்பு முறை என்பதும் ஜனநாயக தூண்களும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் ஏதோ புதிதாக நடப்பதல்ல, நமக்கு வியப்பளிக்கக்கூடிய வகையில் நடப்பதல்ல. இதையெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு நினைவூட்டி எச்சரித்து சென்ற தலைவர் தான் பெரியார். இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் செய்வாங்க, இந்த சக்திகள் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த சக்திகள் இப்படி செயல்படுவார்கள் என்று இவர்களை எச்சரித்து இந்த பார்ப்பனிய கும்பலை நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு போன தலைவர் தான் பெரியார். எச்சரித்து விட்டு போன தலைவர் தான் பெரியார். அதனால்தான் அவர் இப்ப நமக்கு அவர் வாழ்ந்த காலத்தை விடவும் இப்போது அதிகம் தேவைப்படுகிறார். ஏன்னா அதிக நெருக்கடியில் இருக்கிறோம். இன்றைக்கு அவர் அதிகம் நினைவு கூறப்பட வேண்டிய, இளைய தலைமுறையிடம் அதிகம் பேசுபொருளாக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். பெரியாரை வீதிதோறும் போட்டு நாம் பேச வேண்டும். வீதிதோறும் வெகு மக்கள் மத்தியில் அவருடைய உரையாடலை நாம் நடத்த வேண்டும். அது இன்றைக்கு தேவை. அவர் ஆதரித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அனைத்திலும் அவருக்கு சுயநலம் இருக்கவில்லை. மக்களின் மீதான நலன்தான் இருந்தது. இன்னைக்கு பிஜேபி 3 ஸ்டேட்ல வெல்லுது. 5 மாநில தேர்தலில் 3 மாநிலத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்தவுடன் அவங்க என்ன செய்றாங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்றாங்க? வழக்கமாக அரசியல் கட்சிகள் என்ன செய்வார்கள்? அந்த மாநிலத்தில் யார் அவர்களுக்கு வலிமையான முகமோ, அந்த மாநிலத்தில் யார் அவர்களுக்கு செல்வாக்கு பெற்ற முகமோ, யாருடைய தலைமையின் கீழ் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்களோ அவர்களைத்தான் முதலமைச்சராக்குவார்கள். ஆனால் பிஜேபி மத்திய பிரதேசத்தில் சௌஹானை ஓரம் கட்டிவிட்டு புதிதாக ஒருவரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கி விட்டார்கள். அந்த நிமிடம் வரை அவருக்கே தெரியாது அவர் முதலமைச்சராக போறாரு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது யார் முதலமைச்சராக போறாரு. ராஜஸ்தானில் அது மாதிரி தான். வசுந்தரா ராஜே தான் ஆவாங்கன்னாங்க, வேற ஒருத்தரை கொண்டு வந்து, புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கிட்டாங்க. சத்தீஸ்கர்லையும் அப்படித்தான். எப்படி அதை செய்கிறார்கள்? பழங்குடியினத்தை சார்ந்த ஒருவர், பிற்படுத்தப்பட்டவரிலிருந்து ஒருவர், ஏற்கனவே குடியரசுத் தலைவராக பழங்குடியினத்தவர், அதற்கு முன்னால் குடியரசுத் தலைவராக பட்டியலினத்தவர், பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்டவர், தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அமைச்சர் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர். எப்படி டிசைன் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க?
நாங்க தான் சமூக நீதி கொடுத்திருக்கிறோம். இது வேற எந்த கட்சியிலையாவது சாத்தியமா? சமூக நீதி பேசுகிற கட்சிகளில் இது சாத்தியமா? இப்போ பார்க்குறவன் அப்படியே ஆமா கரெக்டு தானே, நல்ல பிஜேபி தான் கொடுக்குது. இதுக்கு முன்னால் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர் இப்படி ஆக முடிஞ்சுதா? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் இப்படி ஆக்குச்சா காங்கிரஸ்? திமுக இப்படி தலைவராக முடியுமா? எல் முருகன் பிஜேபி தலைவரானார் தமிழ்நாட்டில், திமுக சாத்தியமா? உடனே பார்க்குறவன் ஆமா கரெக்டாக தான் இருக்கு. அப்போ பிஜேபி தான் சமூக நீதி கட்சி போல. இப்போ பெரியார் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும்னா இங்கே தான் நினைவு கூறப்படணும். இதை எச்சரித்தவர் பெரியார். பிஜேபி வைக்கிற இந்த அரசியல் என்பது இது சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் கிடையாது, இது சோசியல் இன்ஜினியரிங் பாலிடிக்ஸ். சோசியல் இன்ஜினியரிங் வேற, சோசியல் ஜஸ்டிஸ் வேற. இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ரெண்டு தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒப்புமை என்னன்னா, காங்கிரஸை எதிர்த்தவர் தான் அம்பேத்கர், காங்கிரஸை எதிர்த்தவர் தான் பெரியார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது, முதல் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. காங்கிரஸை எதிர்த்த அம்பேத்கரை காங்கிரஸை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு சட்ட அமைச்சர் பொறுப்பை கொடுக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறது. அப்ப அம்பேத்கர் என்கிற தனிப்பட்ட நபர் என்கிற அடிப்படையில் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்குது. கான்ஸ்டியூஷனுக்கே வழிகாட்டக்கூடிய, கான்ஸ்டியூஷனை எழுதக்கூடிய பொறுப்பு கிடைக்குது. இந்தியாவினுடைய சட்டத்தை வகுக்கக்கூடிய முதல் சட்ட அமைச்சர் என்கிற பொறுப்பும் கிடைக்குது. அப்ப தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஒரு அம்பேத்கருக்கு பெரிய கண்ணியத்தை, அங்கீகாரத்தை காங்கிரஸ் கொடுத்து விட்டது. பெரியாரும் காங்கிரஸில் பயணித்தவர் தான். அவரை என்ன காங்கிரஸ் எதுவும் பதவியெல்லாம் கொடுக்காம, பொறுப்புல எல்லாம் வைக்காம ஓரங்கட்டி வச்சிருந்ததா? இல்ல. அவர் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்தார், காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு பெரிய தலைவராக தான் இருந்தார். இன்னும் கூட பெரிய பொறுப்பு வேண்டும் என்றால் கொடுத்திருப்பார்கள். எல் முருகன் ஒன்றிய அமைச்சராக வேண்டும், பிஜேபிக்கு தலைவராக வேண்டும், முர்மு ஜனாதிபதியாக வேண்டும், ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியாக வேண்டும், மோடி பிரதமராக வேண்டும் என்கிற இந்த உச்ச பொறுப்பில் போய் இந்த பிற்படுத்தப்பட்டவர், இந்த பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவர் போய் அமர வேண்டும் என்கிற இந்த அடிப்படையில் சிந்தித்தால், பட்டியலினத்திலிருந்து அம்பேத்கர் சட்ட அமைச்சராகிவிட்டார். ஒரு பிற்படுத்தப்பட்டவரான பெரியார் காங்கிரஸ்ல பெரிய தலைவராக இருக்கிறாரு. முடிஞ்சிச்சுல சோசியல் இன்ஜினியரிங். தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறினாரா? தனக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்று சொல்லி சட்ட அமைச்சர் பொறுப்பை அம்பேத்கர் துறந்து வெளியே வந்தாரா? அங்கே தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதல்ல பிரச்சனை, இந்த சமூகத்திற்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக வெளியே வந்தார்கள். அப்போ பிஜேபி வைக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங்க்கு எதிரானவர்கள் யார்? புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். அப்ப பிஜேபி இன்றைக்கு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை பண்ணிட்டு இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லுது இல்லையா? இந்த இடத்தில் தான் பெரியார் நினைவு கூறப்படுகிறார். ஏன்? இது மோசடி, இது மோசடி. நீ இந்த சமூகங்களை அதிகாரப்படுத்துவதற்கு என்ன வச்சிருக்க சொல்லு. பட்டியலினத்து மக்களை அதிகாரப்படுத்துவதற்கு நீ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிற சொல்லு. அதற்காக வரையறப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நீ ஆதரிக்கிறாயா? குரல் கொடுத்திருக்கிறாயா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது நடைமுறையில். இதில் பிஜேபியின் பங்கு என்ன? இப்ப இதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்றோம், நீ சொல்லுவியா? அருந்ததியரிலிருந்து ஒருவரை பிடித்து நீ பொறுப்பு கொடுத்தாய். அருந்ததிய சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு கொடுத்தது யார்? நீயா? இப்ப திமுக ஒரு அருந்ததியர் தலைவராக முடியுமான்னு கேட்கிறிய. தலைவராக என்ன பண்றது? அந்த திமுக தான் அந்த அருந்ததிய சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. அப்ப எது முக்கியம்? அவர்கள் எப்படி மடைமாற்றுகிறார்கள் அரசியலை. அப்ப பெரியார் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும்? பெரியார் திரும்ப திரும்ப ஏன் பேசுபொருளாக வேண்டும்? பெரியாருடைய வாழ்க்கையே சாட்சியாக இருக்கிறது. தனி மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதல்ல, சமூகங்களை அதிகாரப்படுத்துவதற்கு அவரே சாட்சியா இருக்கார். அம்பேத்கரே சாட்சியா இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பிஜேபியினுடைய இந்த சதி திட்டங்களை அம்பலப்படுத்துவதற்கு பெரியாரை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். இதெல்லாம் ஏமாற்று வேலை. அவங்கெல்லாம் இதுக்கு போராடல. அவங்க சொன்ன அரசியல் வேற, இவங்க கொண்டு போய் நிறுத்துற அரசியல் வேற. ஒரு வகையில் இந்த மக்களை திருப்திப்படுத்தினால்தான் இந்த அரசியலை செய்ய முடியும் என்கிற இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கிறது. இந்த மாதிரி சமூகங்களை எல்லாம் காட்டினாதான் இந்த சமூகத்தினுடைய ஓட்டை வாங்க முடியும்னு. அது ஒரு வகையில் நமக்கு வெற்றி தான். ஆனால் அது ஏமாற்று. வெறும் தனிநபர்களுக்கு பதவி கொடுப்பதல்ல,
நம்முடைய போராட்டம் என்பது சமூகத்தை அதிகாரப்படுத்துவது. அதில் எங்கேயுமே பிஜேபி வரமாட்டான். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசே பதில் சொல்லுகிறது. எந்த பொறுப்புலையும் முதன்மை பொறுப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிடையாது. ஒரு விழுக்காடு கூட கிடையாது. முக்கிய பொறுப்புகளில் முழுக்க முழுக்க முற்பட்ட சமூகத்தினர் தான் நிறைந்திருக்கிறார்கள். அது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, இராணுவமாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி. ராகுல் காந்தி சொன்னார்ல, ஊடகவியலாளர்களை பார்த்து கையை தூக்குங்க, உங்களில் எத்தனை பேர் ஓபிசி கையை தூக்குங்கள், உங்களை எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி கையை தூக்குங்கள், உங்களில் எத்தனை பேர் மைனாரிட்டி கையை தூக்குங்கள். தூக்குவதற்கு ஆள் இல்லை. நூற்றுக்கணக்கான டெல்லி செய்தியாளர்கள் குழுமி கிடக்கிற அந்த அவையில் கையை தூக்குவதற்கு ஆள் இல்லை. அப்படின்னா இருப்பவர்கள் எல்லாம் யார்? முழுக்க முழுக்க அந்த ஊடகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஊடகத்தினுடைய செய்தியாளர்கள். இவர்கள் செய்தியை சேகரிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி வேலைக்கு அனுப்பக்கூடிய ஆட்கள். அங்க உட்கார்ந்து ஏவுறவர் இருப்பார். அப்ப இந்த வேலைக்கு வந்து இதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறவர்களிலேயே நம் பிள்ளைகள் இல்லை என்றால், ஏவக்கூடிய இடத்தில் அந்த வேலையை வாங்கக்கூடிய முதன்மை பொறுப்புகளில் யார் இருப்பா? அப்ப ஊடகத்தின் நிலைமை என்ன என்பது வெட்ட வெளிச்சமாகி விட்டதே ராகுல் காந்தி போட்ட ஒரு கேள்வியில். அப்ப இந்த நீதி அமைப்புகளில் என்ன நடக்கிறது? உட்கார்ந்து தீர்ப்பை வாசிக்கக்கூடிய அந்த பெஞ்ச், அந்த பெஞ்சில், அந்த அமர்வில் பிற்படுத்தப்பட்டவர் உண்டா, பட்டியலினத்தவர் உண்டா, மைனாரிட்டி உண்டா? கிடையாது. அப்ப இந்த நாட்டினுடைய அதிகாரம் முழுக்க முழுக்க யார் கையில் சிக்கி இருக்கிறது? அப்ப ஏன் பெரியார் அன்னைக்கு சொன்னார், ஆங்கிலேயன் போகும்போது ஐயோ நீ போகாத, இது உண்மையிலேயே ஒரு விடுதலை கிடையாது, இது உண்மையான விடுதலை கிடையாது, இது அதிகாரம் கைமாறி இருக்கிறது. இவ்வளவு நாளும் ஆங்கிலேயனிடம் இருந்தது, இப்போது இந்த நாட்டினுடைய சாதி ஆதிக்க சக்திகளுக்கு அது கைமாறுகிறது. அவன்கிட்ட இருந்தாவது எதாவது நம்ம கேட்டு வாங்கிட முடியும், இவன்கிட்ட எதுவுமே வாங்க முடியாத, இவன் நம்மளை படாத பாடுபடுத்திடுவான என்று சொல்லி அஞ்சினார். எதற்கும் அஞ்சாத தலைவர் அஞ்சினார் என்றால் இந்த மக்களுக்காக அஞ்சினார். எதற்கும் பதற்றப்படாத தலைவர் பதற்றப்பட்டார் என்றால் இதற்காக பதற்றப்பட்டார். அதனால சொன்னார், இது துக்க நாள், இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? இது துக்க நாள். 75 ஆண்டுகளை கடந்து விட்டோம். பெரியார் சொன்ன வார்த்தை உண்மையா இல்லையா? விடுதலை அடைந்து விட்டோமா? இன்னும் நம்முடைய கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அதிகாரத்திற்காகவும் நாம் போராடி கொண்டுதானே இருக்கிறோம், முட்டி மோதி கொண்டிருக்கிறோமே. எதையாவது நாம் கேட்டவுடன் கிடைத்ததா? ஏதாவது நாம் போராடாமல் கிடைத்ததா? பிற்படுத்தப்பட்டவர் தானே மோடி, அவர் தானே பிரதமர். அந்த பிற்படுத்தப்பட்ட மோடி பிரதமராக இருக்கும் போது பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும்னு நீதிமன்றத்துக்கு நாம தான் போக வேண்டிய நெருக்கடி வந்துச்சு. நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு போராட்டம் நடத்தி நீதிமன்றம் ஒன்றிய அரசை பார்த்து கெடு விதிச்சு நீ கொடுப்பியா மாட்டியான்னு கேட்டு 3 மாசத்துல கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் போய் வாதாடி போராடி வாங்கணும். யார் ஆட்சி? பிற்படுத்தப்பட்டவர் ஆட்சி. யாருக்கு? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு. ஆனால் இந்த பிற்படுத்தப்பட்டவர் ஆட்சியில் தான் முற்பட்ட சமூகத்தினருக்கு 10 விழுக்காடு போராடாமல், கோரிக்கை வைக்காமல், நீதிமன்றத்தில் போய் வாதாடாமல், வழக்குகளை சந்திக்காமல், ஆணையம் அமைக்கப்படாமல், பரிந்துரை செய்யப்படாமல் ஒன்றும் கிடையாது. எடுப்புல அப்படி தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ அவர் பிற்படுத்தப்பட்டவர் என்பது அடையாளம். ஆனால் அதிகாரம் யாருக்கு? முற்படுத்தப்பட்டவருக்கு. அடையாளத்துக்கு பிற்படுத்தப்பட்டவர், அதிகாரத்துக்கு யாரு? முற்படுத்தப்பட்டவர்கள். இதுதான் பிஜேபியினுடைய உண்மை முகம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பெரியார் தேவைப்படுகிறார். பெரியாரிய பார்வை இருந்தால்தான், அம்பேத்கரிய பார்வை இருந்தால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால்தான் போராட முடியும். போராடினால்தான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம தெருவில் தான் நிற்போம். அவன் எப்படி நம்மளை பிரிச்சிடறான் பாருங்க. இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்ளாமல் போயிட்டால் என்ன நடக்கும்னா, நம்முடைய அசல் எதிரி யாரு நமக்கு தெரியாம போயிடும். பெரியாருடைய பெரிய வெற்றியே அவர் அசல் பகை எது என்பதை அடையாளம் காட்டி விட்டு போனார் இந்த மக்களுக்கு. இல்லைன்னா இவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருப்பான், கூட பக்கத்தில் புழங்கிக்கிட்டு இருக்க சமூகத்தை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருப்பான். இவன் பிரச்சனையே அதுதான். இப்போ வந்து வன்னியர்களுக்கும் தலித் மக்களுக்கும் இடையில பிரச்சனைன்னு சொல்றோம்ல.
முஸ்லீமுக்கும் இந்துக்கு இடையில பிரச்சனைன்னு சொல்றோம்ல, எனக்கு இது இன்னும் புரியவே மாட்டேங்குது. ஒரு இந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் எப்படி பிரச்சனை வர முடியும்? ஒரு வன்னியருக்கும் ஒரு தலித்துக்கும் எப்படி பிரச்சனை வர முடியும்? முதல்ல பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் வரும்? நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இந்து, நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைய ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு என் குடும்பத்தை தயார்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு அதிகபட்ச குடிமகனுடைய அதிகபட்ச ஒரு கனவு இலக்கு என்னவா இருக்கும்? இப்போ அப்படியே சாலையில் போகிற ஒரு பெற்றோரை அழைச்சி கேளுங்க, உங்களுடைய கனவு என்னங்க? என் கனவு என்ன? என் பிள்ளைய நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவனை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும், ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும். இதுதான் அதிகபட்ச கனவு. இந்த நாட்டினுடைய கோடான கோடி மக்களுடைய கனவு என்ன? இதுதான். அவனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பது தான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதாவது படிக்கணும், வேலைக்கு போகணும், அவ்வளோதானே. இப்போ படிக்கணும். நான் ஒரு இந்து, ஒரு பிற்படுத்தப்பட்டவன், ஒரு பட்டியல் இனத்தவன், நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். இந்த ரெண்டுக்கும் எதிராக இருக்கிறவர் முஸ்லீமா? இந்த நாட்டினுடைய 100 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் எதிராக இருப்பது முஸ்லீமா? ஒரு இந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும்னு நினைக்கிறார். அந்த இந்துவனுடைய இடத்தை முஸ்லீம்கள் உட்கார்ந்து அடைச்சிக்கிட்டு இருக்காங்களா? உச்சநீதிமன்றத்தில் பூரா பெஞ்சில் எல்லாம் பாய்மாரா உட்கார்ந்துக்கிட்டு, பிற்படுத்தப்பட்ட இந்துவா நீங்க வரக்கூடாது, பட்டியலினத்து இந்துவா நீங்க வரக்கூடாது, பழங்குடியினத்து இந்துவா நீங்க வரக்கூடாதுன்னு அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்களா? யாரையும் அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா? எப்படி ஒரு இந்துக்கு ஒரு முஸ்லீம்? சரி, அங்கே ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தானா? இந்தியாவினுடைய எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கங்க. எந்த பொறுப்புகளை எடுத்தாலும் எங்கே இருக்கிறான் முஸ்லீம்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அப்போ உன்னுடைய கனவுக்கும், உன்னுடைய கல்விக்கும், உன்னுடைய வேலை வாய்ப்புக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய இடத்திலேயே இல்லாத ஒருவன் உனக்கு எப்படி எதிரியா இருக்க முடியும்? அப்போ அவன் எதிரி இல்லை. அப்போ இல்லாத எதிரியை இருப்பதாக காட்டுகிறான். அப்ப அசல் எதிரி யார்? ஒரு இந்துக்கு அசல் எதிரி முஸ்லிமா? இல்லை. யார்? யார்? உறக்க சொல்லுங்க. பார்ப்பன சக்திகள், அதிகாரத்தில் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிற சக்திகள் தான் இந்துவுக்கு எதிரிகள். சரி, அப்படியே இங்க வாங்க. தலித்துகளுக்கு வன்னியர் எதிரியா? வன்னியருக்கு தலித் எதிரியா? ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒரு பட்டியலினத்தவர் எதிரியா இருக்க முடியுமா? ஏன்? பிற்படுத்தப்பட்டவருடைய கனவு என்ன? படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுதானே. அவர் படிக்கிறதுக்கும் அவர் வேலைக்கு போறதுக்கும் பட்டியலினத்தவர் யாராவது தடையா இருக்காங்களா? தடையா இருக்க முடியுமா? ஏன்னா அவன் பஞ்சாயத்தே பெரும்பஞ்சாயத்தா இருக்கு. அவனும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கான். இவனை விடவும் அவன் மோசமா இருக்கான். அப்ப இவனை விடவும் அந்த இடத்தில் இல்லாத, அந்த இடத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற, அந்த இடத்தை கனவாக கண்டு கொண்டிருக்கிற ஒருவன் எப்படி இவனுக்கு எதிராக இருக்க முடியும்? அப்ப இவன் 2 பேர் இடத்தையும் யார் வச்சிருக்கிறான்? அவன் தானே இவன் 2 பேருக்கு எதிராக இருக்க முடியும். இந்த எதிரியை நமக்கு அடையாளம் காட்டிய தலைவர் தான் பெரியார். அசல் எதிரி யாரு? அசல் எதிரியை நோக்கி நம் கவனத்தை திருப்பியவர். அதனால்தான் பெரியாரை கண்டா இவ்வளவு எரிச்சல் அடைகிறான். அடிச்சுட்டு போயிட்டான மனுஷன், அப்படி ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான. என்னடா பெரியார்னா முஸ்லீமும் பேசுறான், பெரியார்னா கிறிஸ்தவனும் பேசுறான், பெரியார்னா இந்துவும் பேசுறான், பெரியார்னா பகுத்தறிவாளரும் பேசுறாங்க. சரி, பகுத்தறிவாளர்கள் பேசுவாங்க, கருஞ்சட்டை தோழர்கள் பேசுவாங்க. இவங்களாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? என்கிட்ட கேட்பானுங்க, நீ முஸ்லீம் தானே, நீ ஏன் பெரியார, நீ சாமி, நீ சாமி, நீ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவியா? பெரியாரை பற்றிய ஆழமான புரிதல் நமக்கு இருக்கிறது இல்லையா? அவனுக்கு இருக்கு. அதனால தான் அவன் டிஸ்டர்ப் ஆகிறான் நம்மளெல்லாம் பார்த்தா. பெரியாரை அவன் ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறான், அதனால தான் அவன் டிஸ்டர்ப் ஆகிறான். இவன்லாம் ஏன் பேசுறான்? இவங்கெல்லாம் ஏன் பெரியாரை தூக்கிட்டு திரியுறாங்க? அந்த அளவுக்கு பெரியார் அசல் எதிரியை அடையாளம் காட்டி விட்டு போனவர். யாரை வேணாலும் ஏத்துக்குவாங்க, பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெரியார் நெருப்பு துண்டாக அனலை கக்கி கொண்டிருக்கிறார். யாருக்கு எதிராக? அசல் பகைவர்களுக்கு எதிராக. அசல் பகை அடையாளம் காட்டி விட்டு போனார். அதனால தான் நாமளும் டைவர்ட் ஆகிடாம பெரியார் சொன்ன அந்த கோர் பாயிண்ட்லேயே நின்று போராட்டத்தை நம்ம நடத்தணும். அவர் சொன்னார் அல்லவா, எனக்கு தேசாபிமானமும் இல்லை, பாஷாபிமானமும் இல்லை, எனக்கு இருப்பது மனிதாபிமானம் தான். ஆணி அடிச்ச மாதிரி சொற்கள். நாம கூட நிறைய டைவர்ட்லாம் ஆகியிருக்கோம். அண்ணா மணி அவர்கள் கூட அதை குறித்து பரிசீலனை பண்ணி பேசினார். நம்முடைய போராட்டம் கூட கடந்த 30 கால் நூற்றாண்டுக்கு மேலாக, 30 ஆண்டுகளுக்கு மேலாக டைவர்ட் ஆயிடுச்சு.
இங்க உள்ள பிரச்சனையை பேசாம உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா உலகத்தில் உள்ளவனும் நம்ம பிரச்சனையை பேசுறது கிடையாது. இங்க உள்ள பிரச்சனை தான் முக்கியம். ஏன்னா இந்த இங்கே மாதிரி எதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இங்கே இருப்பது போல இந்த சாதிய இறுக்கம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் என்ன போராட்டத்தை வேண்டுமானாலும் நடத்திவிடலாம். ஆனால் இந்தியாவில் இந்த சக்திகளை எதிர்த்து போராடி வெல்வது என்பது அவ்வளவு கடினமானது, அவ்வளவு கடினமானது. அதனால தான் அவர் வந்து டைவர்ட் ஆகல, பெரியார் டைவர்ட்டே ஆகல. அவருடைய எல்லை என்பது என்ன என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அந்த நாட்டில் போய் மூக்க நுழைக்கிறது, இந்த நாட்டில் போய் கருத்து சொல்றது, இந்த பஞ்சாயத்தே கிடையாது அவர்கிட்ட. எல்லாத்துக்கும் ஆதரவு உண்டு தார்மீக அடிப்படையில். அந்த எல்லையோட நின்றுக்கிட்டாரு. இங்கே தான் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது, இவனோட தான் மல்லு கட்ட வேண்டியிருக்கிறது. ரொம்ப தீர்க்க தரிசனமாக அவரை படிக்க படிக்க அவ்வளவு சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை திரும்ப திரும்ப நாம் நினைவு கூற வேண்டும். அவரை மீண்டும் மீண்டும் வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் நாம் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு அவர் விவாதமாக்கப்படுறாரோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த பன்றி முகத்தை வைத்தவரை வரைந்தது கூட தோழர்கள் அவ்வளவு பாசிட்டிவாக அதை எடுத்துட்டு போனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் அவர் வந்து எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர் விவாதமாவார். நான் கூட சட்டமன்றத்தில் பேசினேன். பெரியார் வந்து நல்ல ஒரு அந்த அந்த அவருடைய உடல் மொழி என்பது ஒரு நல்ல கார்ட்டூனுக்கான ஒரு மெட்டீரியல். ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா எப்படி வந்து குழந்தைகளுக்கு நெருக்கமாக இருக்கார், அது மாதிரி குழந்தைகளுக்கு நெருக்கமான ஒரு உடல் மொழி உள்ள தலைவர் தான் பெரியார். அந்த தடி, அந்த தாடி, அவருடைய அந்த உடை. அப்போ நான் சட்டமன்றத்தில் பேசினேன், பெரியார் கருத்துக்களை இன்றைக்கு குழந்தைகளிடம் வீடியோ கார்ட்டூன்களாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசே இதை செய்ய வேண்டும் நான் சொன்னேன். ஏன்னா அது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது. அவன் என்னென்ன பாருங்க, அவன் வந்து அந்த சோட்டா பூச்சி, அந்த பூச்சி, இந்த பூச்சி, என்னென்னலாம் சொல்லி குழந்தைகள் வீட்டில் பூக்காது. நம்ம பிள்ளைங்களே அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அதில் பூரா நீங்கள் ஊடுருவி பார்த்தீங்கன்னா புராண கருத்துக்கள், இதிகாச கருத்துக்கள் தான் கிடக்குது. வடிவம் நவீன வடிவம், வடிவம் குழந்தைகளிடம் சென்று சேர்க்கிற வடிவம், இளம் நெஞ்சங்களில் நஞ்சை விதைக்கிற வடிவம், நஞ்சை விதைக்கிற கருத்து. வடிவம் வடிவம் பிரச்சனை இல்லை, கருத்து. அந்த வடிவத்திற்குள் நாம் என்னவாக இருக்கிறோம்? நம்மள்ட்ட எத்தனை கார்ட்டூன் இருக்கு? பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் வீடியோவில் பெரியாரை வந்து நம்ம காட்ட முடியுமா? அவ்வளவு அழகா கார்ட்டூன் பண்ண முடியும் பெரியாரை வச்சு, வீடியோ கார்ட்டூன். இதை அரசே செய்ய வேண்டும் நான் பேசினேன் சட்டமன்றத்தில். அந்த அளவுக்கு நாம் ஆழமாக பயணிக்க வேண்டிய, பெரியாரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். எனவே அவரை நினைவு கூர்வது என்பது இந்த அளவில் நாம் வீதிதோறும் எல்லா இடங்களிலும் எல்லா வடிவங்களிலும் அவரை நினைவு கூர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.